இந்தியா எங்கே போயிட்டு இருக்கு? குழந்தைகள் இனிமே குழந்தைங்களை நம்ம பார்க்கலாமா வேணாமான்ற ஒரு முடிவு எடுக்கிற கட்டத்தில் இருக்கும். தே ஆர் நாட் கிட்ஸ் எனிமோர். டெல்லியில் 6 வயசு பொண்ணை 10 வயசுலேருந்து 13 வயசுக்குள்ள பசங்க 3 பேர் சேர்ந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருக்காங்க. 10 வயசு பசங்க, 13 வயசு, டு அ 6-year-old கேர்ள். என்ன நடக்குது? யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது? ஆக்சுவலி அப்படி எப்படி அவங்களுக்கு அது தெரியுது? இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, காலை கட்டி வாயை பொத்தி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? ஃபர்ஸ்ட் திங், குழந்தைங்கள டீச்சர்ஸ் கிட்ட ஸ்டூடெண்ட்ஸாக மட்டும் வரணும். ஏன்னா எந்த குழந்தையும் ஸ்கூலில் டிசிப்ளின் ஆகலைன்னா என்றைக்குமே அந்த டிசிப்ளினாக அது கற்றுக்காது. டீச்சர்ஸ் கிட்ட அவங்களோட பொறுப்பு என்னவோ அதை செய்ய விடுங்க. டோன்ட் இன்டர்ஃபியர் இன் எனி வே. உங்கள் பசங்க உங்களுக்கு பசங்க, ஆனால் ஸ்கூலில் அவங்களுக்கு ஏகப்பட்ட பசங்க. அது அத்தனை பேரும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் தே நோ தட். ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் ட்ரீட்டிங் டீச்சர்ஸ் ஆஸ் யுவர் சர்வன்ட்ஸ் எனிமோர். ரெண்டாவது, நம்ம பெத்த பையன் தப்பே பண்ண மாட்டான், நம்ம பெத்த பையன் அவனுக்கு எதுவுமே தெரியாது, நம்ம பெத்த பையன் அவன் ஒழுக்கமாக தான் இருப்பான், அவன் இருக்கானா இல்லையான்னு பார்க்க வேண்டியது உங்கள் வேலை. அவங்களுக்கான ப்ரைவசியில் நீங்கள் தலையிடக்கூடாதது, தட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு குழந்தைக்கு எந்த ஏஜ்ல பிரைவசி வேணுமோ அந்த ஏஜ்ல பிரைவசி கொடுக்கணும். ஒரு குழந்தை போனை பார்க்குதுன்னா அவன் என்ன பார்க்குறான், என்ன டாபிக்ல பார்க்குறான், இன்ஸ்டாகிராம் நோண்டானா என்ன ரீல்ஸ் பார்க்குறான், எதை பார்த்து கத்துக்கிறான், அவனோட ஃப்ரெண்ட்ஸோட கேங்ல அவங்க எதை பத்தி பேசுறாங்க, என்ன பத்தி பேசுறாங்க, அவனுக்கு மொபைல் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப் சாட்ல என்னலாம் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப்ல என்ன இருக்கு, யூடியூப்ல அவன் என்னலாம் பார்த்துருக்கான், எல்லாத்தையும் கண்காணிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு, உங்களோட கடமை. சோ கால் பேரண்ட்ஸ், நீங்க தான் அதை பண்ணணும். 10 வயசு பையனுக்கும் 13 வயசு பையனுக்கும் 6 வயசு பொண்ணை எப்படி அசால்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்குன்னா அது அவன் எங்க இருந்து கத்துக்கிட்டான்? டிட் யூ டீச் தட்? ஒரு பேரண்டா நீங்க கத்துக் கொடுக்க போறீங்களா? கிடையாது. ஸ்கூல்ல கத்துக் கொடுப்பாங்களா? கிடையாது. அப்புறம் எங்க இருந்து கத்துக்கிறான்? த்ரூ த மீடியா, த்ரூ சோஷியல் மீடியா. அதை பார்த்து கத்துக்கிறான், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறான். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? அது முழுக்க அவன் அதை பார்க்காம அவாய்ட் பண்ற அளவுக்கு என்ன பண்ணணுமோ அவனோட கண்ட்ரோல் உங்ககிட்ட வரணும். ஃபாரின்லாம் 18 வயசுக்கு மேல அவங்களே டிபெண்ட் ஆகிறதுக்கு வீட்டை விட்டு வெளியில போய் அவங்க வாழ்க்கை அவங்களே பாத்துக்கிறாங்க. பட் ஸ்டில் நீங்க ஒருத்தன் கல்யாணம் ஆனா கூட அவன் உங்க பொறுப்பு, அவங்க குழந்தை நினைச்சு ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்டாப் டூயிங் தட். இனியும் குழந்தைங்களோட ஏஜை வச்சு அவன் பண்ண குற்றத்துக்கு தண்டனை கொடுக்காதீங்க. அவன் பண்ண குற்றத்தை வச்சு அவனுக்கு தண்டனை கொடுக்குற வழியை பாருங்க. ஒருத்தனால ஒரு பொண்ணை அசால்ட் பண்ற அளவுக்கு அவனுக்கு தெளிவு இருக்குன்னா நீ கூட அவனுக்கு தெரியணும். We have to do something. Government should take strict action to stop this. சட்டங்களை திருத்தம் பண்ணுங்க. இனியும் நம்ம அதை அந்த மாதிரி இருக்குது. வேர்ல்ட் மாறிட்டு இருக்கு. உலகம் 1950 இருந்த மாதிரி இல்லை. 2026 பட்டு மோசமாயிட்டு இருக்கு. மனிதர்கள் வாழ்றதையும் தாண்டி மிருகங்களா மாறிட்டு இருக்காங்க. ஈவன் குழந்தைங்க கிட்டே. Clearly we are failing as a citizen, as a government, as a country.